ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காவேரி சோமு கூப்பிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு தான் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. வெளியில் கூப்பிடும் போது செல்வி தான் வருவாங்க. வாங்க மிஸ், எப்போ வந்தீங்க, இந்த மாதிரி வர சொல்லியிருந்தாங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லோரும் உள்ளார தான் இருக்கிறாங்க, நீங்கள் வாங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் உள்ளார கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. உடனே செல்வி ஐயா இந்த மாதிரி மிஸ் வந்திருக்குறாங்க வாங்க அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய், சோமு, ராதா எல்லாருமே வருவாங்க. வந்துட்டு வாமா காவேரி அப்படின்ற மாதிரி தான் சோமு கூப்பிடுவார். அதுக்கப்புறம் வாமா பூஜை ரூமுக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி தாம்பூலத்தட்டில் புடவை, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம்லாம் வச்சு அவங்க கொடுக்கறதுக்கு போவாங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி காவேரி கேட்பாங்க. இல்லைம்மா, எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாலும் பாப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளுக்காக அவள் சந்தோஷத்தை நினச்சி நீ அதை மேடையில் ஒரு பெரிய விஷயம் பண்ண பார்த்தியா, அதுக்கு தாதாம்மா இது அப்படின்ற மாதிரி தான் சோமு சொல்வார். ஐயோ தாத்தா, அதனால் என்ன இருக்குது, எனக்கு என் ஸ்டூடெண்ட்டு அவள் கஷ்டப்படக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், அவள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான்றதும் எனக்கு தெரியும், அதனால தான் நான் பண்ணேன், என்னுடைய கடமை தான் நான் செஞ்சேன் நான் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. அதனால் எப்படி இருந்தாலுமே எங்கள் வீட்டு பொண்ணுக்காக நீ அவளோட சந்தோஷத்துக்காக நீ செஞ்சது போது, இது நாங்கள் கொடுக்குறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுமா, ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் சோமு சொல்லுவார். அதனால் என்ன தாத்தா, இப்போ நான் பாப்பாவுக்கு செய்கிறது என்னுடைய கடமை, என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறா, தெரிஞ்சவங்களாகவும் போயிட்டீங்க அப்படின்னும் போது அப்போ நான் செய்யாத யார் செய்ய போகிறா அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ வாங்கிக்கோ இதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காவேரி அதெல்லாம் வேண்டாம் தாத்தா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. உடனே ராதாவும் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு விஜய் என்ன சொல்லுவார்னா, எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாமே வாங்கிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க. அப்புறம் வாங்கிக்கும் போது நான் ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க தாத்தா காலில் விழுந்து எழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த புடவையை வாங்கிக்குவாங்க. ராதா மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, விஜயும் காவேரியும் சீக்கிரமாக புருஷன் பொண்டாட்டி அந்த மாதிரி அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான், இது சீக்கிரம் நடக்கணும் கடவுளே அப்படின்ற மாதிரி தான் ராதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உடனே விஜய்க்கு தான் கால் வரும். கால் இந்த மாதிரி இதை வரேன் ஒரு 5 நிமிஷத்தில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி தாத்தா, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே விஜய் என்ன சொல்லுவார்னா, எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க, இதை போயிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன், அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாக்கிட்டேயும் பாப்பா என்ன சொல்லுவான்னா, மிஸ் இங்கே இருங்க மிஸ், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. சரின்ட்டு இவங்க பெட்ரூமில் போயிட்டு பாப்பாவுக்கு ட்ராயிங் புக்கெல்லாம் வரைஞ்சின்னு இருப்பா இல்லைங்களா, அந்த புக்கை காவேரி கிட்ட காமிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா கலர்லாம் அடிக்காமல் வச்சுட்ருக்கோம். உடனே காவேரி தான் கேட்பாங்க, ஏன்ப்பா இதில் கலர் அடிக்காத விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, கலர் அடிக்க மறந்துட்டுருப்பேன் மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவா பாப்பா. சரி இது கலர் அடியேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, கலர் பென்சில்லாம் கபோர்டில் இருக்குது, எனக்கு எட்டாது, நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லுவாள். இவர் உடனே போயிட்டு எந்த கபோர்டு அப்படின்ற மாதிரி காவேரி கேட்பாங்க. அவங்க அப்பா கபோர்டில் தான் பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பென்சிலு, பென்னெல்லாம் இருக்கும், எடுத்து கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டைரி இருக்கும். இது என்ன டைரியாக இருக்குது, அவங்க அப்பா தான் டைரி அப்படின்ற மாதிரி தான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா விஜய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க அப்பா டைரி போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓப்பன் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது விஜய் ஃபஸ்ட்டு காவேரி பார்த்தது, பழக்கினது, பேசினது, லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே அவர் டைரியில் எழுதி வச்சுருப்பார். இவங்க ஒரு பேஜாக பார்த்துக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா உடனே காவேரியை பார்த்துட்டு, மிஸ் அது எங்கள் அப்பா கபோர்டு, அங்கே எதுவும் எடுக்கக்கூடாது, நீங்கள் வாங்க டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி பாப்பா சொன்னதுக்கு விஜய் காவேரி இந்த வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைரி கீழே பார்த்திங்கன்னா விஜய் காவேரி கல்யாணம் பண்ண ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஆனால் அதை காவேரி பார்க்க மாட்டாங்க. டைரி பாப்பா பார்த்துக்கிட்டே உள்ளார வைக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு வைக்கிறதுக்கு மனசே இல்லை, இதை நம்ம எடுத்துன்னு போனால் யாரும் கவனிக்க மாட்டாங்க, நம்ம இதை படிச்சுட்டு கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத அந்த டைரி எடுத்து அவங்க ஹேண்ட்பேக்கில் எடுத்து உள்ளார வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபோட்டோவை பார்க்காத டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் காமிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காரில் வர மாதிரி தான் காமிப்பாங்க. விஜய் காவேரியும் வந்து பேசிக்கிட்டு வர மாதிரி தான் காமிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்பார். காவேரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது யார் செலக்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏன் எல்லாருமே தான் செலக்ட் பண்ணோம், அம்மு செலக்ட் பண்ணாங்க, எங்கள் சித்தி செலக்ட் பண்ணாங்க, தாத்தாவும் தான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, யாருன்னு செலக்ட் பண்ணி குறிப்பிட்டு சொன்னால் தான் நீங்கள் அதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்பார். அப்படி இல்லைங்க, எல்லோரும் சேர்ந்து எடுத்துருக்கிறன்னும் போது அது கண்டிப்பாக எனக்கு பிடிச்சது தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காவேரி வந்து சொல்லுவாங்க. இப்போது இத்தனை நாள் உங்கள் ஒய்ஃப் இதெல்லாம் கொடுத்து வைக்கல அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஆமாங்க என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் கொடுத்து தான் வைக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசும்போது, நீங்கள் உண்மையிலே அவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணியிருக்கிறீங்க, இன்றைக்கி அவங்க இல்லைன்றம்போது நீங்கள் அந்த இடத்த வந்து எப்படி அதை சரி செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி விஜய் பார்த்து கேட்பாங்க. அதுக்கு காவேரி வந்து, நான் என் ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணியிருக்கிறேன்றது எனக்கு தான் தெரியும், இன்னொரு பொண்ணை வந்து அவள் இடத்துல வச்சு என்னால் பார்க்க முடியல, அதுதான் என்னுடைய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து காரில் வந்து பேசிக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரதா வீட்டில் தான் வந்து காமிப்பாங்க. அதில் வந்து எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாரதா தான் கேட்பாங்க, என்னடி இவ்வளோ லேட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கா இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி எல்லாருமும் கேட்பாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி விஜயுடைய வீட்டிலேருந்து அவர் கால் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க, அங்கே தான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எதுக்காக கூப்பிட்ருந்தாங்க உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியல, நானே அவங்க கூப்பிட்டாங்கன்னு மட்டும்தான் போனேன் நான். அங்கே போனதுக்கப்புறம் வந்து எனக்கு சாரீ ப்ரெசென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி பாப்பாக்கிட்ட நான் காம்படிஷனில் கலந்துக்கிட்டதுக்காக எனக்கு சின்ன கிஃப்ட்டு மாதிரி கொடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க காவேரி. சரி, அந்த புடவை எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா, சாரதா எல்லாருமே பார்ப்பாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சாரதா வந்து, இந்த ஃபோட்டோ ஒரு நாள் கட்டிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து நீ விஜய்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றி அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஏமா இதெல்லாம் போய் அவங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன்னு, அவங்க புடவை எடுத்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த புடவை கட்டி நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சா அவங்க பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி வாடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிவின் வந்து என்ட்ரு அவர் உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்ற மாதிரி சாரதா வந்து சொல்லுவாங்க. இந்த பாரு, யமுனா என்ன சொல்லுவாங்கன்னா, நர்மதா உனக்காக தான் உங்கள் மாமா வந்திருக்கிறாரு, இத்தனை நாளாக வந்ததே கிடையாது, நீ வந்திருக்கிறேன்னு சொன்னதுனால தான் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அவங்களும் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட தானே உட்காந்துருக்குறீங்க, யாரும் எழுந்துக்காதீங்க, நானும் அப்படியே வந்து கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறம் வாங்க மாப்பிள்ளை நீங்களும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இருக்கட்டும் அத்தை கொன்னா கழிச்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்வார். உடனே வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் 4 பொண்ணுங்க உன் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஆமாம் மாப்பிள்ளை இருக்காதுங்களா பின்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சாரதா வந்து கங்கா, யமுனா, காவேரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே வருவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான எபிசோடு வந்து எப்படி காமிப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, காவேரி தான் வந்து சாரதாவை பார்த்து கேட்பாங்க, என்னாச்சுமா எல்லோரும் என்னம்மா இப்படி பார்த்துட்டுருக்குற அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, இல்லடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருந்து இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆமாம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே கங்காவும் யமுனாவும் வந்து ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் வீட்டில் தான் காமிப்பாங்க. விஜய் வந்து பார்த்திங்கன்னா அம்முக்கிட்ட தான் பேசுகிறதுக்கு போவாங்க. என்னடா அம்மு இன்னும்மா படம் வரைஞ்சுட்டுருக்குற, சாப்பிட்லையா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். இல்லைப்பா நான் ஒன்றும் சாப்பிட்ல, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அம்மு சொல்லுவாள். சரின்னு சொல்லிவிட்டு, இப்போ கலர் பென்சில் வந்து உனக்கு எட்டாது, யார் எடுத்து கொடுத்தா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இப்போ அதுக்கு பாப்பா வந்து என்ன சொல்லுவான்னா, மிஸ்ஸு தான்ப்பா எடுத்து கொடுத்தாங்க, எங்கேருந்து எடுத்தாங்க, கபோர்ட்லேருந்தே எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க பாப்பா. இவர் உடனே போயிட்டு கபோர்டை திறந்து பார்ப்பாரு. அந்த இடத்துல வந்து டைரி வந்து இல்லாத இருக்கிறத வந்து அவர் கொஞ்சம் கெஸ் பண்ணுவார். என்ன டைரி காணோம் இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லைப்பா மிஸ்ஸு தான் வந்து ஏதோ டைரி தான் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள தான் கேட்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சொல்லுவாள். அப்போ விஜய் வந்து என்ன யோசிப்பாருன்னா, அப்போ காவேரி வந்து டைரி எடுத்து படித்ததுனால தான் வந்து காரில் வந்து உங்கள் ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவார், ஒரு வாய்ஸ் நோட் வந்து காவேரிக்கு அனுப்பி விடுவாங்க. மிஸ் ஏதாவது எங்கள் வீட்டிலேருந்து வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பொத்தாம் பொதவாக கேட்பார். இவங்க காவேரி வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலைங்களே சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க பேசுவாங்க. இல்லை ஏதோ மிஸ் ஆன மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு காவேரி வந்து அப்படிலாம் எதுவும் தெரிலிங்களே சார், எது வேணாலும் நீங்கள் அம்முக்கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கெஸ் பண்ணிவிடுவார், இவர் டைரி எடுத்துன்னு போயிருக்கிறா, ஏன் எடுத்துன்னு போனான்றது ஏன் அவள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து யோசிப்பார். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிவின் வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஜாலியாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து காமிப்பாங்க. இப்போ எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அடுத்தது வந்து குமரன் வந்து என்ட்ரி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியல. கதையை வந்து இப்போ எல்லாருமே ஒன்றா வரவழைச்சு இப்போது காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.